முடிந்தது சகாப்தம். அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த இந்தியா. கண்ணீரில் ராகுல் காந்தி. அதாவது பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை சற்று தேறி இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் அத்வானி உள்ளார். அத்வானிக்கு வயது 96. சமீப காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். அத்வானி இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக திகழ்ந்தவர். 1927ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி கராச்சியில் பிறந்த அத்வானி தனது 14 வயதில் RSS அமைப்பின் உறுப்பினராக சேர்ந்தார். மேலும் 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிறகு அவரது குடும்பம் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது. 1951ஆம் ஆண்டு ஜனதா சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். 1970ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மொரார்ஜி தேசிய தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சராக அத்வானி பதவி வகித்து வந்தார். 1980ஆம் ஆண்டு பாஜகவின் நிறுவனத்தில் முக்கிய பங்கு வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அத்வானியின் உடல்நலம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கேட்டறிந்தார். மேலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எல்கே அத்வானி மருத்துவ பரிசோதனைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் IC பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தற்போது மூத்த நரம்பியல் நிபுணர் வினித் தலைமையிலான குழுவின் கண்காணிப்பில் உள்ளார். இந்த நிலையில்தான் மீண்டும் இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருப்பதால் இவருக்கு உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக மாறியுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. மேலும் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கூட இதற்கு வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.